ஹகைஸ் நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 9ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பேட்டில் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணுறாரு. ஸ்வாட் எசன்ஸ் டெக்னிக்கா இந்த மூல நானே மாஸ்டர் ஆகலேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை உடைச்சிடுறாங்க. நம்ம டீன் அவங்க மூவ்ஸ்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. லியாங் ஓகேங்க அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நானே பார்த்தது இல்லைன்னு சொல்ல நம்ம பிளட் லைன் பிரசிடென்ட் அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த பையனான்னு சொல்லி அவர் அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்கு. டீன் பிரசிடென்ட் நீங்களா மாஸ்டருக்கு ஒரு சீட்டை பார்சல் பண்ணுங்க. நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு சுழல் மாதிரி உருவாயிடுது. அதுக்குள்ள நிறைய ஸ்வாட் வந்து அவர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை தடுத்துடுறாரு. இதை இவன் டிஃபன் பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல. அவங்க ட்ரில் போட்டு அவர் பேரியரை உடைச்சிடறாங்க. ஆனா ஆளு எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்க அடுத்தது ஷூட்டிங் ஸ்டார் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண பரவாயில்ல உங்க மூவ்ஸ் நல்லாவே இருக்கு. ஆளு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அவர் யூஸ் பண்ண போர்ஸ் நம்ம ஹீரோயினை தாக்க வந்துடுது. ஆனா அவங்க ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து காணாம போய் வேற இடத்துக்கு போயிடுறாங்க. மாஸ்டர்ஸ் லிங்க்சன் தோத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். தட் கிரேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க தப்பிச்சாங்கன்னு அவர் சொல்ல. ஆனா இந்த குயின்சன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. நம்ம பிரசிடென்ட் நான் எதிர்பார்த்ததான் சொல்றாரு. உங்களுக்கு ஏற்கனவே அவனுக்கு தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அவரை தெரியுமா? என்ன அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? டிங் டிங்னு அவரை பார்க்க அவங்களும் அப்படியே முழிக்கிறாங்க. மேட்ச் ஒரு பக்கம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. மிஸ் ஆயிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் இல்லத்துல இருந்து மிஸ் ஆகுறாங்க. குயின்சன் இனிமே யூஸ் பண்ண போறது எல்லாமே கிரேட் 3 லெவல் டெக்னிக்ஸ். அவங்க அப்படியே ஸ்டேஜ் சுத்தி ஃப்ரோசன் ஸ்வாட்ஸா வர வச்சு அதை வச்சு அவர் அட்டாக் பண்ண ஆள் அப்பயும் எஸ் ஆயிடுறாரு. அவங்க அடங்கறதாவே இல்ல. திரும்பவும் ஒரு பெரிய ஸ்வாட வெளியே வர வைக்கும். உங்க ஸ்வாட் எசன்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அவரோட குட்டி குட்டி ஸ்வாட் அனுப்பி அதை உடைச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுறாரு. போத குறைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அட்டாக். அவங்க என்னாச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவரோட ஸ்வாட்ஸ் அவங்கள சுத்தி வளைச்சிருது. பிரின்சஸ் நீங்க தோத்துட்டீங்க. அவங்களும் தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அங்கிருந்து எல்லாருக்குமே சமசாக்கா இருக்கு. ஆனா அவங்க கிட்டத்தட்ட 2 தடவை ஒரே மூவ் யூஸ் பண்ணாங்க. எப்படி அவனால தப்பிக்க முடியும்? சில பேர் 3 4ன்னு சொல்ல நம்ம குயிங்மிங் 6ன்னு சொல்றாரு. ஆனா மாஸ்டர்ஸ் 7ன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணோம்னா அவன் ஐசைட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கணும். பிரசிடென்ட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. பிளட் லைன்ல அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. திரும்பவும் அவங்க அப்படியே அவரை பாக்குறாங்க. அதே ரியாக்ஷன் தான். நம்ம ஹீரோவும் ஸ்டேஜ்ல இருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் குயின்சன் நீ உன்னோட முழு போர்சியமா யூஸ் பண்ணனு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேட்சே முடிஞ்சிட்டு இனிமே இதுக்காக அதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஆள் பட்டுக்கும் போயிட்டே இருக்காரு. அவங்களும் சிரிப்பா போட்டுடுறாங்க. என் மாஸ்டர் உனக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. காங்னம் லியாங்கோ கிட்ட அவ ஜெயிக்க மாட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு எந்த பதிலும் சொல்லாம லைட்டா ஒரு சிரிப்பு மட்டும் போடுறாரு. இப்ப அடுத்த ரவுண்டு குயிமிங்கும் மார்க்கஸ் லீயும் சண்டை போட ரெடி ஆயிடுறானுங்க. நீ கண்டிப்பா தோக்கதான் போறேன்னு சொல்லிட்டு அவனோட வெப்பன் எடுத்து ரெடியா வச்சுக்கிறான். பேட்டிலும் ஸ்டார்ட் ஆயிடுது. அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான பஞ்சு போடு. ஆள் அவரோட ஸ்வாட வச்சு அதை தடுத்துடுறாரு. பவர்ஃபுல்லான பஞ்ச் தான். ஆனா என் கிட்ட வேலைக்கு ஆகாது. அவரு லைட்டா ஒரு ஸ்வாட் எடுக்கிறாரு. அதுக்கே ஒரு பிரம்மாண்டமான பவர் வருது. லீ அதை தடுத்துடுறான். அவர் அப்படியே அவரோட ஸ்வாட் பவர்ஸ் மொத்தத்தை வெளியெடுத்து தரையிலே ஒரு போடு பெரிய பெரிய பாறை வந்து அவனை அட்டாக் பண்ணுது. லீ அதையும் தடுத்துடுறான். அவங்க 2 பேரோட மூசுமே செம ஃபாஸ்டா இருக்கு. லீ ஹெவன்லி பஞ்சுன்னு சொல்லி நிறைய கையை வச்சு அவர் அட்டாக் பண்றான். அவரும் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க வீசன் குயிமிங் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான். ஆனா அவன் சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன். அவன் கிட்ட எந்த ரிசோர்ஸ் இருந்திருக்காது. ஆனா நம்ம லீ அப்படி கிடையாது. அவர் அப்பா மார்க்கஸ் கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு பாரு. அதேதான் அங்கேயும் நடக்குது. அவரு போட்ட அடியில அவன் சட்டை கிட்டெல்லாம் பிஞ்சிட்டு காணாம போகு. அவரு உடம்பு கடம்லாம் கண்ணம்னு மார்க்கா இருக்கு. 17 வயசு தான் ஆகுது. ஆனா இவன் உடம்புல இவ்வளவு தழும்பு இருக்கு. இவன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பான் போலன்னு சொல்லி அங்க இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. லீ சிரிப்பை போட்டுட்டு இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா ஒரு சாதாரண ஆள் எப்போதுமே சாதாரண ஆள் தான். ஒரு நோபல் பிளட் லைன் அவனால என்னைக்குமே தோக்கடிக்க முடியாது. சில பொறுக்கி பசங்களை தவிர அங்க இருந்து எல்லாருமே அவர் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஆனா அவரு விட்டு கொடுக்கதா இல்ல. நான் இன்னும் தோத்து போகலாம். நான் டெய்லி 20 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றேன். என் ஸ்வாடோட தான் நான் தூங்கவே செய்வேன். காடு மேடுன்னு என் வாழ்க்கையில நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். கண்டிப்பா என் டெஸ்டினியை மாத்த முடியும்னு நான் நம்புறேன். ஒருத்தன் பிறக்கும் போதே நோபல் ஐடென்டிட்டியோட பிறக்கிறது இல்ல. அதை அவன் தான் உருவாக்கிக்கணுங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட தலையாட்டுறாங்க. ஆனா லீ திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்பெல்லாம் பேசினா மட்டும் உன்னால ஜெயிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆள் அவரோட ஸ்வாட் பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரே போட்டுடுறாரு. லீயே லைட்டா கதறிடுறான். மாஸ்டர்ஸும் லைட்டா வாய பழக்கிறாங்க. இந்த மூவ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்வாட் டெக்னிக்கும் நல்லாவே இருக்கு. அவரு நல்லா பிராக்டிஸுமே பண்ணிருக்காரு. இதே மாதிரி அவரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீனு அப்பனா ஸ்வாட் ஸ்கில்ல இவன் ஒரு கிரேட் மாஸ்டராக வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்களா? நம்ம பிரசிடென்ட்டும் அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. லீ ஒரு வழியா நீ உன்னோட பெஸ்ட இப்ப கொடுத்துட்ட. இப்ப உன்னை வெளியே அனுப்ப வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேல போயிட்டு தொடர்ந்து பஞ்சா அவர் மேல போட ஆரம்பிக்க
அவரோட சீல்டு எல்லாம் உடஞ்சி ஆளும் அடி வாங்கிட்டு பறந்துடுறாரு. மேட்ச் முடிஞ்சிருது. தட்டு மாதிரி திரும்பவும் அப்படியே எந்திரிச்சிட்டு இது வெறும் ஒரு காம்படிஷன் தான், நான் திரும்பவும் ட்ரைனிங் எடுத்துட்டு அடுத்த வாட்டி கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன், அதெல்லாம் உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லி லீ திரும்பவும் அவரை கலாச்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். ஆனா அவரு மனசு விடுறதா இல்ல. அடுத்த பேட்டில் பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கும் அவரை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு. ஜுவான் கிங்டம்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட ஒருத்தனா கண்டிப்பா அவன் பெரிய ஆளா வருவான்னு சொல்றாரு. அங்க இருந்து எல்லாரும் திரும்பவும் கதையை ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அப்பனா மார்க்கஸ் லீ தான் இந்த வாட்டி சாம்பியன் போல. அவரு பிளட் லைன் என்ன, அவரு பேக்ரவுண்ட் என்ன, பின்னு சும்மாவா? அப்ப குயின்சென் அவன் சொல்ல, குயின்சென்னால மார்க்கஸ் என்னடா பண்ண முடியும்? அவனோட பிளட் லைனே லெவல் 1ல தான் இருக்கு. பிரின்சஸ் ஏதோ லக்ல தோக்கடிச்சிட்டான், அதுவே திரும்ப நடக்குமா என்ன? சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனல் ரவுண்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. லீயும் நம்ம ஹீரோவும் தான் நேருக்கு நேர் மோதிக்கணும். லீ குயின்சென்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. 2 பேர் கேங்ல இருந்தும் குயின்சென் ஒரு பக்கம் லீன்னு சொல்லி ஒரு பக்கம் கூறானுங்க. நீலானுக்கு ஃபைனலிஸ்டா வருவான்னு நான் நினைச்சு பார்க்கல. உன்னோட லெவல் பவர்ஸ் வச்சுட்டு என்னால என்ன பண்ணிட முடியும்னு அவன் கேட்கிறான். மார்ஷியல் ஆர்ட் பவர்ஸ் மட்டுமே வின்னரை முடிவு பண்ணாது, அது நீ ஒரு சாதனால பத்தி சொல்லலாம், ஆனா என்னோட லெவல் வேற. மேட்ச் முடியும் போது அதை பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உன்னை தோக்கடிக்க எனக்கு ஸ்வால்லாம் தேவையில்ல, ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அவனும் கடுப்பாயிடுறான். அவன் அப்படியே அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி தரையிலே ஓங்கி ஒரு குத்து விட நம்ம ஹீரோ அவர் சீல்ட வச்சு தடுத்துடுறாரு. அந்த சீல்டும் உடஞ்சிருது. அவனோட பவர்ஸும் பிளாஸ்ட் ஆகி அவன் பின்னாடி போயிடுறான். என் பவர் கொஞ்சம் வீக் ஆயிட்டு நினைக்கிறான். லீக்கு தான் சமசாக்கா இருக்கு, உன்னால இது எப்படி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் தண்டர் போல்ட் அட்டாக்க யூஸ் பண்ண. மாஸ்டர்ஸ் எல்லாம் மேல இருந்து கதை பேசிட்டு இருக்காங்க. மார்க்கஸ் லீ பாக்ஸிங்ல தான் பெஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட மூவ்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பஞ்ச் ரிலேட்டடா தான் இருக்கும். டீனோ ஆமா, அவர் சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு, கண்டிப்பா அவர் தான் அந்த ஸ்கில்ல பெஸ்டா இருப்பாரு. கையை ஸ்ட்ராங்காக்க கூட டெய்லி ஒரு சொல்யூஷன்ல விட்டு எடுப்பாருன்னு அவர் பட்டுக்கு அடிச்சு விட. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பிரசிடென்ட் கூலா, ஆனா இன்னைக்கு அவன் கெட்ட நேரம் குயின்சென் கிட்ட மாட்டிக்கிட்டான். நம்ம ஹீரோவும் அவனும் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனோட பஞ்ச் எல்லாத்துக்கும் ஈக்குவலா நம்ம ஹீரோவும் அவனை பஞ்ச் பண்றாரு. 2 பேரும் காத்துலயே பறந்துட்டு இருக்கு. டக்குன்னு எல்லா பக்கத்துல இருந்து அவன் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் எல்லா பக்கத்துல இருந்து அவனை டிஃபெண்ட் பண்றாரு. அவங்க யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட பாக்ஸிங் ஸ்கில்ஸ் நான் நினைச்ச அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல லீ, என்னோட அடுத்த மூவ கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாது. அவன் அப்படியே மேல பறந்துட்டு மில்லியன் பஞ்ச் மூவ யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறான். நம்ம ஹீரோவும் அதுக்கு ஏத்த மாதிரி பேரியரை செட் பண்ணிடுறாரு. கண்ணம்னு பஞ்ச் விழுது, ஆனா எதுவுமே அவர் மேல உழுவுல. போன ரவுண்ட்ல இந்த மூவ் வச்சுதானே அவன் குயிமிங்க தோக்கடிச்சான். ஆளும் அங்கதான் நின்று அதை பார்த்துட்டு இருக்காரு. அவன் உண்மையிலேயே இது டிஃபெண்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ தடுத்தது மட்டும் இல்லாம அவர் தண்டர் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனை ஒரு காட்டு ஆள் தள்ளாட ஆரம்பிச்சிடுறான். நம்ம மாஸ்டர்ஸ் குயின்சென் அவனோட விர்ச்சுவல் பிளட் லைனை கண்ட்ரோல் பண்றான். அவன் பவர்ஸுக்கு அதான் காரணம். ஹெவன் லெவல் கல்டிவேட்டர்ஸ் கூட அதை செய்ய ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த லீ அவன் கிட்ட இருந்த பில்லை வெளியெடுத்துறான். அதை அப்படியே அவன் வாயில போட்டுக்கு, குயின்சென் உன் பிளட் லைனை இப்பதான் ஆக்டிவேட் ஆயிருக்கு, உன்னாலலாம் என்ன தோக்கடிச்சிட முடியும் நினைச்சியா? அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அங்க இருந்த எல்லாருமே அதை பார்த்து வாயை புலக்குறாங்க. ரெட் ஃபிளேம் பிளட் லைனா அவர் அவரோட பவர்ஸை ஃபியூஸ் பண்ணிருக்காருங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பா குயின்சென் தோக்க போறான். ஃபியூஸ் தானே, அதை நானும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட தண்டர் பிளட் லைனையும் வெளியெடுத்து அவரோட பவர்ஸையும் யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறாரு. அவன் பவர்ஸால ஒரு பெரிய டிராகனே வெளியே வந்து பறக்குது. மார்க்கஸ் லீ இவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம ஹீரோவோட அம்மாலாம் பதறாங்க. அவன் அப்படியே அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோவும் ஒரு வேலையை காட்டுறாரு. டிராகன் ஒரு பக்கம் நெருப்ப கேக்குது, ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல. அவன் தான் சாக்க ஆகுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. தண்டரை பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாரு. அவனோட டிராகன் பவர்ஸும் காலி, லீயும் காலி. அவன் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துடுறான். எனது குயின்சென் ஜெயிச்சுட்டானா? அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் சிரிப்பு போட்டுறாரு. வீசன் குயின்செனோட பவர்ஸுக்கு நம்ம கொஞ்சம் கூட சமமே இல்ல. இந்த ஜென்மத்துல அந்த லெவலுக்கு நம்மளால போகவும் முடியாது. என்னமே அவன் கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச நம்ம ஒண்ணுதாண்டா போட்டு தள்ளுவான். அவரை தம்பியும் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல. மாஸ்டர்ஸ் ஃபிளேம் ரெட் டிராகனை லீயால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அந்த பவர்ஸுக்கு ஈக்குவலா குயின்செனோ உடனே எப்படி அவனை மாத்திக்கிட்டான். கண்டிப்பா அவன் ஒரு பெரிய பிளட் லைன் மாஸ்டர் ஆவான்னு நினைக்கிறான். பிரசிடென்ட் அவனோட பவர்ஸுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவன் அந்த லெவலுக்கும் மேல போவான். ஏன்னா நான் அதை நேர்ல பார்த்திருக்கேன்னு சொல்ல. அவங்க 2 பேரும் திரும்பவும் ஒரு சாக் ரியாக்ஷன், அவர்கிட்ட இருந்தும் சேம் ரியாக்ஷன் தான். நம்ம ஹீரோவை வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் 2 கையும் தூக்கி திரும்பவும் ஒரு கையை உடைச்சிக்கிறாரு. இப்ப 3rd 4th பிளேஸுக்கான காம்படிஷன். நம்ம குயிமிங் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்ல. அப்ப இதான் ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சாம்பியன் ஆகும். லீஸ் அகைன் நம்ம ஹீரோயின் 3rd, அப்புறம் குயிமிங்க 4th பிளேஸுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. அகாடமி டீன் வந்து நம்ம ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. உன்ன மாதிரி நிறைய டேலண்டான பசங்களை நான் பார்த்திருக்கேன், ஆனா தலகணத்திலேயே அவங்க சீக்கிரம் இல்லாம போயிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம நீ ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கணும்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோவும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. வின்னர்ஸை லைன் கட்டி நிக்க வச்சிடுறாங்க. கிங் லியாங்கும் அங்க வர சொல்ல ஆளும் காணாம போயிட்டு டக்குன்னு அவங்க முன்னாடி வந்துடுறாரு. பின்னாடியே பிரசிடென்ட்டும் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ண. லியாங்கோவோட கிங் 5th ல இருந்து 7th பிளேஸ் வரைக்கும் வந்தவங்களுக்கு பேலஸோட கார்ட் போஸ்டிங் ரெடி
ரெடியா காத்துட்டு இருக்கும். உங்க அகாடமி ஸ்டடிஸை முடிச்சுட்டு கமாண்டருக்கு கீழே நீங்க ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அதை கேட்டு அவனுங்க எல்லாருமே குசியா போயிடுறானுங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ரிவார்ட் தான் சொல்லி மக்களும் பெருமையா பேசிட்டு இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 4th வந்தவங்களுக்கான ரிவார்டு, நீங்க ஆசைப்பட்ட பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட் காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கலான்னு ஒரு சொல்லு. அவங்க எல்லாரும் ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க. என்னது பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்டா? அப்படியே எபிசோட் 9 முடியுது. அந்த பேரை கேட்டு இவனுங்க எல்லாரும் ஏன் வாயை பொழக்கிறானுங்க. உண்மையிலேயே அந்த இடம் எங்க இருக்கு, அங்க என்ன ஸ்பெஷல்ங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.